18 வயசு. கையில் படிச்சிருந்தது வெறும் ஸ்கூல் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, என் அப்பாவோட நம்பிக்கையும் கூட. ஆனால் அந்த வீட்டு வாசப்படி மிதிச்சப்போ அன்பு கிடைக்கும்னு நினச்சேன். அங்கே என்னை வரவேற்றது பணங்கிற ஒத்த வார்த்தையும் வரதட்சணைங்கிற தீயும் தான். அந்த நரகத்துலேயும் எனக்கு கிடைச்ச ஒரே சொர்க்கம் என் கணவன் மட்டும்தான். நான் இருக்கேன் அஞ்சலி, பயப்படாதுன்னு அவர் சொன்னப்போ எனக்கு உலகமே புரிஞ்சுக்கவே இல்லை. 2 பிஞ்சு முகங்க, என் உலகம் முழுமை அடைஞ்சதுன்னு நம்பினேன். விதிக்கு கூட என் சந்தோஷம் பொறுக்கலை. 24 வயசு, பூவை விட மென்மையான வயசில் என் தலையெழுத்தையே மாற்றி எழுதிட்டாரு அந்த கடவுள். என் நிழலான என்ன என்னோட கணவன் மன உளைச்சலில் என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டார். இனி இவ எதுக்குன்னு அந்த வீடு கேட்ட கேள்வி மரணத்தை விட கொடுமையாக இருந்துச்சு. கையில் 2 குழந்தை, வழி இல்லை, வழிகாட்டியும் இல்லை. நான் செத்துறலான்னு நினச்சப்போ தான் என் அம்மா என் கையை பிடிச்சாங்க. பெற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த படிப்பு தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சிருக்கு. குழந்தைகளுடைய பசியை தீர்க்க ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் படிப்பு. ஒவ்வொரு முறை பேனாவை எடுக்கிறப்பையும் என் கணவரோட ஞாபகம் வரும். நீ படி, நீ படின்னு அவர் அன்றைக்கே சொல்லியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதேன்னு தோணும். காலம் உருண்டு ஓடிச்சு. இன்றைக்கி எனக்கு 64 வயசு. அன்றைக்கி 24 வயசில் ஒரு கைப்பிடி சோறுக்கு கூட மற்றவங்க முன்னாடி கையேந்தி நின்னப்ப என் வலியை யாரும் பார்க்கல. ஆனால் அந்த படிப்பு கொடுத்த பொருளாதார சுதந்திரம், அதுதான் என் 2 குழந்தைங்களையும் கரை சேர்க்க வச்சிச்சு. இன்றைக்கி நான் யாருக்கும் பாரம் இல்லை. என் பேரன் பேத்திக்கிட்ட நான் சொல்கிறது ஒன்று தான். பெண்களே, திருமணமோ கணவனோ குழந்தைகளோ எல்லாமே வேணும். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட சுய அடையாளம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் கைவிட்டால் அல்லது காலம் உங்கள் துணையை பறிச்சுக்கிட்டா அந்த நிமிஷம் நீங்கள் அனாதையாக நிற்கக்கூடாது. உங்கள் கையில் இருக்கிற ஒரு டிகிரி, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு சிறு தொகை, அதுதான் உங்கள் கௌரவம். மற்றவங்க முன்னாடி உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு கை வராட்டியும் பரவாயில்ல. உங்கள் கண்ணீரை நீங்களே தொடச்சிக்கிட்டு நிற்கிற அந்த பொருளாதார சுதந்திரம் தான் ஒரு பெண்ணோட உண்மையான வெற்றி. படிங்க, வேலைக்கு போங்க, உங்கள் காலில் நீங்கள் நில்லுங்க. காலத்துக்கும் அதுதான் உங்களுக்கு துணை வரும். நன்றி.